மத்திய வங்கியினுடைய பிணைமுறி மோசடி என்பது கடந்த காலங்களில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வந்தது. இந்த காலத்திலும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த பிணைமுறை குறித்து இதுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் கட்டாயம் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற ரீதியில் தான் இந்த என்பிபி அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது. அதன் பின்னர் தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இப்போது இந்த பிணைமுறி மோசடியை மறைப்பதற்காகவும் இது குறித்தான தகவல்களை மறைப்பதற்காகவும் ஒரு மதுபான நிறுவனத்திடமிருந்து முன்னாள் இந்நாள் என்று பல எம்பிக்கள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட எம்பிக்கள் அவர்களிடமிருந்து இந்த மதுபான நிறுவனங்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றதற்காகவும் பல சலுகைகளை பெற்றது தொடர்பான விசாரணைகள் என்பது இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த 10க்கு மேற்பட்ட எம்பிக்களில் இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு எஸ்ஜேபி எம்பியும் அதே போன்று எதிர்க்கட்சியில் இருக்கின்ற இன்னும் சில எம்பிக்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவர்கள் ஆரம்பத்தில் பிணைமுறை மோசடிக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்தவர்களாம். அதன் பின்னர் இந்த மதுபான நிறுவனத்திடமிருந்து கோடிக்கணக்கான பணங்கள் மற்றும் சலுகைகள் பெற்றதன் பின்னர் இவர்கள் அமைதியாக இருந்ததாக தெரிகிறது. இவர்கள் பணம் பெற்றதற்கான காசோலைகள் என்பது குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்திருப்பதாகவும் அந்த காசோலைகள் தொடர்பான விசாரணைகள் அண்மை காலங்களில் ஒரு புதிய கட்டத்துக்கு சென்றிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த பிணைமுறை மோசடி தொடர்பாக ஆரம்பத்திலே விசாரணையில் ஈடுபட்ட ஒருவர் தான் இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சாணி அபேசேகர. அதன் பின்னர் ஒரு பிரபலமான அரசியல்வாதியினுடைய அழுத்தம் காரணமாக அப்போது அந்த விசாரணை என்பது மூடி மறைக்கப்பட்டிருந்தது. இப்போது திரும்பவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பணிப்பாளராக சாணி அபேசேகர வந்திருக்கிறாராம். இந்த அடிப்படையில் மீண்டும் இந்த விசாரணை என்பது தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த விசாரணைகள் ஒரு புதிய கட்டத்தில் ஒரு புதிய முன்னேற்றத்துக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த மோசடியில் பிரதான சந்தேக நபராக இருக்கின்ற அர்ஜுன் மகேந்திரன் அவர் இப்போது சிங்கப்பூரில் இருந்து வருவதாகவும் அவர் வேறு பேரில் அங்கு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவரை நாட்டுக்கு கொண்டு வருவதில் பல சட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இதற்கிடையிலே மூடி வைக்கப்பட்டிருந்த 1000 கேசுகள் இப்போது திறக்கப்பட்டிருப்பதாக பேசப்படுகிறது. இதற்குள் பல அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விசாரணைகள் என்பது முடிந்ததன் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய ஆலோசனை பெற்று அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் பேசப்படுகிறது. இதற்கிடையிலே இன்னும் ஒரு விடயமும் அரசியலுக்கு பின்னால் பேசப்பட்டு வருகிறது. அதுதான் இந்த என்பிபி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கின்ற 2 பேருடைய பதவி என்பது பறிபோக போகின்ற ஒரு நிலைமை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒருவர் தான் போக்குவரத்து அமைச்சில் இருக்கின்ற ஒரு முக்கியமான உயர் பதவியிலே இருக்கின்ற ஒருவரும் அதே போன்று நிதி அமைச்சில் இருக்கின்ற ஒரு திணைக்களத்திலே ஒரு உயர் பதவியில் வகிக்கின்ற ஒருவரும் இந்த 2 பேருடைய பதவிகள் என்பது வெகு விரைவிலே பறிபோகும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த 2 பேரில் ஒருவருடைய பதவியை பறிப்பதற்கான ஆவணங்கள் என்பது தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதில் ஒருவரான அந்த போக்குவரத்து அமைச்சில் இருக்கின்ற உயர் பதவியில் இருக்கின்ற அவர் ஏழுமென்றால் என்னை இவர்கள் விலக்கி காட்டட்டும், நான் நீதிமன்றம் சென்று மீண்டும் இந்த பதவிக்கு வருவேன் என்று அரசாங்கத்துக்கு சவால் விட்டதாகவும் இந்த தகவலை அங்கிருந்த ஒருவர் அரசாங்கத்தினுடைய உயர்மட்டத்துக்கு கொண்டு சென்றதாகவும் அதன் பிறகு இவருடைய பதவியை முதலில் பறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வேலைகள் என்பது மும்முரமாக வேகமாக நடைபெற்று வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டு வருகிறது. அதே சமயம் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன இப்போது விளக்கமறிலே வைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியும். எஸ்.எம். சந்திரசேன அவருக்கு சிறைச்சாலையில் இருக்கின்ற உணவு வேண்டாம், எனக்கு வீட்டில் இருக்கின்ற உணவுதான் வேண்டும் என்று சிறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தாராம். ஆனால் அந்த கோரிக்கை விடுத்தது யார் என்றால் அவருடைய முன்னாள் செயலாளராம். பொதுவாகவே இந்த கோரிக்கைகள் அவருக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர் ஒருவர் தான் முன்வைக்க வேண்டும். அப்படி முன்வைக்கப்படுகின்ற போதுதான் அந்த கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதற்கு மாற்றமாக இவருடைய முன்னாள் செயலாளர் இந்த கோரிக்கையை விடுத்ததன் காரணமாக இவருடைய கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலையில் இருந்து வருகின்ற செய்திகள் சொல்கின்றன. அதே போன்றும் இவர் சிறைச்சாலைக்கு சென்றதும் இவருடைய உடல் பரிசோதனை என்பது பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு இவருக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் இவர் ஆரோக்கியத்தோடு இருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறதாம். இது எப்படியோ நேற்று இவர் சிறைச்சாலையிலே கொடுக்கப்பட்ட உணவை தானாம் சாப்பிட்டாராம். அதே சமயம் கடந்த காலங்களில் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த சீனாவினுடைய ஆராய்ச்சி கப்பல். இந்த சீனாவினுடைய ஆராய்ச்சி கப்பல் இலங்கைக்கு வருவதான ஒரு பெரும் சர்ச்சை என்பது அந்த காலத்திலே பேசப்பட்டது. முக்கியமாக இந்தியாவும் அமெரிக்காவும்
இந்த சீன ஆராய்ச்சி கப்பலை இலங்கைக்குள் அனுமதிக்க கூடாது என்கின்ற விடயத்திலே அவர்கள் அந்த நேரத்திலே பிரச்சினைப்பட்டு கொண்டார்கள் இலங்கையுடன். ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் அளவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு ஆராய்ச்சி கப்பல் என்பது இலங்கைக்கு வருவதற்கு இலங்கையிடம் அனுமதி கேட்டிருந்ததாம். அப்போது ரணில் விக்ரமசிங்கே இருந்திருந்தாராம். அதன் பிறகு இலங்கை அந்த அனுமதியை கொடுக்கவில்லையாம். இந்த விடயம் காலதாமதமாகி ஜனாதிபதி அனுரவிடம் வருகிறதாம். இந்த விடயங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆராய்ந்து பார்த்தாராம். அதன் பிறகு இந்த ஆராய்ச்சி கப்பல் ஐநாவினுடைய ஆராய்ச்சி கப்பலுக்கு அவர் அனுமதி கொடுத்திருந்தாராம். ஆனால் இவர்கள் காலதாமதமாகி அனுமதி கொடுத்ததன் காரணமாக இவர்கள் ஐநாவினுடைய ஆராய்ச்சி கப்பல் ஏற்கனவே இலங்கையை தவிர்த்து மடகாஸ்காருக்கு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி கப்பல் இலங்கைக்கு வருவதன் மூலம் இலங்கைக்கு $1 மில்லியன் லாபத்தை ஈட்டும் அளவுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருந்ததாம். இந்த காலதாமதமான முடிவின் காரணமாக இந்த வாய்ப்பு என்பது இப்போது இழக்கப்பட்டிருப்பதாக அரசியலிலே பேசப்பட்டு வருகிறது. அதே போன்று பெசில் ராஜபக்ச அவர் அதிகாரத்தில் இருக்கின்ற நேரம் அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அரசாங்கத்துக்கு 103 கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் எங்கிருந்து வெளியாகி இருக்கிறது என்றால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனனுடைய காலத்திலே இது தொடர்பாக அவர் ஒரு குழுவை நியமித்திருக்கிறாராம். அந்த குழுவினுடைய அறிக்கையிலே இது குறித்தான பல விவரங்கள் பல உண்மைகள் இப்போது வெளிவந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.